ஓகே டுடே இன்னைக்கு என்ன செஷன் இப்போ என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேட் சர்வர். லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம்? டவர் சர்வர் பார்த்தோம், ரேக் சர்வர் பார்த்தோம். அது எப்படி வந்து ஒரு இன்ஃப்ராவா ஒரு ஃபிசிக்கலாக எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பிளேட் சர்வர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து கம்மிங் ஜென்ரேஷனும் இருக்கட்டும், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பிளேட் சர்வர். ஓகே, ஸோ பிளேட் சர்வர், வாட் இஸ் பிளேட் சர்வர், அது எப்படி இருக்கும், அது என்ன பர்பஸ்க்காக இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் தான் இப்போ இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, ஐம் ஜஸ்ட் hope everyone can see my screen, right? No. Okay, sorry, I'm just sharing it now only. Okay guys, hope everyone can see my screen now. Yes, yes. Okay, great. ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் பிளேட் சர்வர். ஓகே, பிளேட் சர்வர் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு டேட்டா சென்டரில் எப்படி ஒரு ஃபிசிக்கலாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். கம்பேரேட்டிவ்லி டு டவர் அண்ட் ரேக் வந்து இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன அட்வான்ஸாக நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிளேட் சர்வர் வந்து இது வந்து ஒரு மாடுலர் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆப்வியஸ்லி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு டெக்னாலஜி எவால்வேஷன் நடக்க நடக்க என்ன நடக்குது, அதோடைய ஸ்பேஸை பார்க்குறாங்க. காஸ்ட், ஆப்வியஸ்லி காஸ்ட் இஸ் த செகண்டரி ஆர் தேர்ட் இதில் தான் வரும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாங்க, ஸ்பேஸ். பிகாஸ் ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேட்டா சென்டரில் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால தான் எவால்வேஷன் எப்படி வந்துச்சு, டவர், ரேக்கு, அதுக்கப்புறம் வந்து இப்போ பிளேடு. ஸோ பிளேட் சர்வர் பார்த்தோன்னா அப்படின்னா வந்து ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணிக்கும். அது வந்து ஒரு என்க்ளோஷர் சேஸே சொல்லுவாங்க. அது அப்படின்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து ஹை டென்சிட்டி கம்ப்யூட்டிங் சொல்யூஷனில் இருக்கும். அப்படின்னா ஒரு ஒரு லார்ஜ் ஒரு அட்வான்ஸ் டேட்டா சென்டர், ஒரு மெனி லைக் மோர் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளேட் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, பிளேட் சர்வர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, மாடர்ன் டேட்டா சென்டரில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினாக பிளேட் சர்வர் வந்து என்னன்னா ரொம்ப எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். கம்பேரேட்டிவ்லி டு ரேக் அண்ட் டவர் வந்து ரொம்ப எஃபிஷியன்சி ஸ்கேலபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பிளேட் சர்வர் போகிறாங்க இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி. ஓகே, இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது மெயினாக பிளேட் சர்வர் அப்படின்னாலே என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் வித் மெனி ஹார்ட்வேர். ஓகே, இன்டகிரேட்டட் வித் மெனி ஹார்ட்வேர். லைக் ஹார்ட்வேரை நம்ம போது என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு. ஓகே, பிளேட் சர்வர் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் ஒரு சேசியஸ்ன்னு சொல்லுவாங்க, என்க்ளோஷர்னு சொல்லுவாங்க. இது வந்து என்க்ளோஷர் ஆர் சேசியஸ். இது வந்து வெண்டாரை பொறுத்து. இப்போ வந்து யூசிஎஸ் சிஸ்கோ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூசிஎஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேசியஸ்னு சொல்லுவாங்க, என்க்ளோஷர்னு வந்து ஹெச்பி சொல்லுவாங்க, மற்ற வெண்டார் வந்து என்க்ளோஷர் சொல்லுவாங்க. இது டேர்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் வந்து சேம் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு என்க்ளோஷர், ஒரு சேசியஸ் இப்படி தான் இருக்கும். அந்த சேசியஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து சர்வர், பிளேட் சர்வர், இதுதான் வந்து பிளேட் சர்வர். ஸோ மல்டிபிள் பிளேட் சர்வர் இருக்கும். இது மல்டிபிள் பிளேட் சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்றத ரெண்டு விதமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆஃப் பிளேடு, ஒன்று ஃபுல் பிளேடுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பக்கம் ஒரு 4 ஸ்லாட் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 4 ஸ்லாட் இருக்கும். இங்கே ஒரு 4 சர்வர் போடலாம், இங்கே ஒரு 4 சர்வர் போடலாம். ஓகே, இதுதான் ஆஃப் பிளேடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே இது ஸ்பேஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு என்க்ளோஷர், ஒரு சேசஸ் இருக்குது. அந்த சேசஸ்க்குள்ளே நான் வந்து இத்தனை ஸ்லாட் இருக்கும். நம்ம ஸ்லாட்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு கபோர்டுக்குள்ளே லைக் ஒரு ட்ரா திறந்து இது பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்லாட் வைஸ், ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4, இது மாதிரி ஒரு 8 ஸ்லாட் இருக்கும். அந்த 8 ஸ்லாட்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளேட் சர்வரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இன்டகிரேட் ஆகிருக்கும். இந்த பாக்ஸ் அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, என்க்ளோஷர் சொன்னேன் இல்லையா, இந்த சேசஸ் என்க்ளோஷர் தான் வந்து மெயினாக வந்து பிளேட் சர்வர். இது என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இன்டகிரேட்டட் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது உள்ள நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னா, பவர்,
கூலிங், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து சேசிஎஸ்லேயே நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த பிளேட் சர்வரை வந்து இன்டகிரேட்டட் சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு உள்ளவே கொடுத்துடுது. பவர்லேருந்து, கூலிங்லேருந்து, நெட்வொர்க்கிங் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இதில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது இது எனக்கு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குது. இப்போ சொல்லிட்டேன், என்க்ளோஷர் இப்படி இருக்கும், இது உள்ள ஸ்லாட்டாக இருக்கும், இது உள்ள தான் பிளேட் சர்வரை இன்சர்ட் பண்ணுவோன்றதை சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஐம் ஜஸ்ட் என்னென்ன இன்டகிரேட்டட் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சேசியஸ்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இது ஆல்ரெடி சேசியஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த அவுட்டர் லேயர் நான் வரைஞ்சி காமிச்சேன் இல்லையா, அதுதான். அண்ட் த பிளேட் சர்வர் ஸ்லாட் இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் சர்வர். அண்ட் பவர் சப்ளை அது இன்டகிரேட்டடாக வருது, கூலிங் ஃபேனும் வருது. நெட்வொர்க் ஸ்டோரேஜ் மாடல் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணணுனாலும் அதுவும் ஈஸியாக பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் மாடல்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து மற்ற டிவைஸ் கூட ஈஸியாக மேனேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டடாக வருது பிளேட் சர்வரில். ஓகே, நவ் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஸ்பேஸ், ஒரு டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு 1000 சர்வர் ஒரு டேட்டா சென்டரில் இருக்குது ஆல்ரெடி. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னுடைய கம்பெனிலே. அதுக்கு வந்து எனக்கு 100 சர்வர் வேணும் அப்படின்னா எனக்கு வர்ச்சுவல் மிஷினில் எடுத்துக்கலாம். பட் எனக்கு அஃப்கோர்ஸ் நான் ஃபிசிக்கல் சர்வர் வந்து ப்ரொக்ரூட்மெண்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும், இதே டேட்டா சென்டரில் போகலான்ற டிசிஷன் வந்து எனக்கு நான் எடுக்கணும் அப்படின்னா அதில் ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து என்னால் வந்து அந்த டேட்டா சென்டருக்கு போகணும். இல்லைனா என்ன பண்ணணும், நான் வேறு டேட்டா சென்டர் க்ரியேட் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிளேட் சர்வர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா சேவ் ஆகும் ஒரு டேட்டா சென்டரில். ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி, நல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிளேட் சர்வரில். இது வந்து சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட். அதான் சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு சேசியஸ்குள்ளவே நம்ம வந்து மல்டிபிள் சர்வரை வந்து மேனேஜ் பண்ணுறோம். ஸோ திஸ் ஆல்சோ இதுவும் வந்து சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். ரெடியூஸ்டு கேபிளிங். இப்போ வந்து கேபிளிங் எப்படி இருக்கும், இப்போ ஒரு சர்வர் இருக்குது, ஒரு சர்வர் நம்ம வாங்கிட்டோம், ஒரு டேட்டா சென்டரில் வச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்னா, நெட்வொர்க்கு கான்ஃபிகர் பண்ணுவோம், ஸ்விட்ச் சான் கான்ஃபிகர் பண்ணுவோம், எல்லாத்துக்கூடையுமே வந்து இன்டர் கனெக்ஷன் கொடுப்போம். கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கும் போது எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது, கேபிளிங் தேவை இல்லையா. அது எல்லாமே இதில் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூசிங் கேபிள் அப்படின்றது ஒரு ஆப்ஷனும் இதில் வந்து பிளேடில் இருக்குது. ஓகே, அண்ட் தென் எனர்ஜி எஃபிஷியன்சி லைக் வந்து இது வந்து எப்படி சொல்கிறதுனா, மற்ற ரேக்கோடையதோ இல்லை டவர் சர்வருடையதை விட நம்மளுக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பிளேட் சர்வருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ வந்து ஒரு சேசியஸில் வந்து இத்தனை சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு கரெக்டாக. இப்போ ரேக்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ரேக்கை வந்து ஒரு சர்வர் வச்சுருப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அது ரேக் சர்வர் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன், எப்படி இருக்குன்றத காமிச்சிருந்தேன் இல்லையா. I'm just again going to this. ஒன் ரிக்வெஸ்ட் ஆச்சுன்னா, ஸோ ரெண்டையும் நீங்க வந்துட்டு சைமல்டேனியஸ்லி ஒரு பேரலா ஒரே பேஜ்ல போட்டு காமிச்சாக்கா இன்னும் ஈஸியா இருக்கும் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நான் செப்பரேட்டாக வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா இது ரேக் இது பிளேடுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். பட் ஓகே, உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் வேணும்னா நம்ம வேணால் டயக்ராம் வேணால் போட்டுக்கலாம். ஓகே, டயக்ராம் கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்துட்டு, ஏன்னா இதுவும் அதுவும் பார்க்கும்போது ஒரே டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா புரியும் டிஃபரன்ஷியேஷன். ஓகே, ஸோ ரேக் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, ரேக்கில் வந்து நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா 1U 2U அப்படின்னு பேசுவோம். சைஸு தான், வேறு ஒன்றும் இல்லை. சைஸுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். லைக் ஹார்ட் டிஸ்க் அதிகமாக இருக்கும், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி ரேக் வந்து இது மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் பிளேடில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சேசிஸ்குள்ளே எல்லாமே அடங்கிடும். சேசிஸ்குள்ளே 8 ஸ்லாட் இருக்குன்னா 8 சர்வருமே உள்ளவே அடங்கிடும். ஸோ அப்போ எடுத்துக்கோங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஒரு ஸ்பேஸ் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணிக்கும் அப்படின்னா, லைக் ஒரு 2 ட்ராலி சின்னதாக ஒரு லேப்டாப், ஒரு 2 லேப்டாப் சேர்த்து வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸாக வந்திருக்கிறது பிளேட் சர்வரில். அஃப்கோர்ஸ் இதில் வந்து எனர்ஜி எப்படி சேவ் ஆகுது, எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் வந்து பவர் சப்ளை வந்து இதில் இன்டகிரேட்டடாக கொடுத்துட்டான்.
இந்த பக்கம் ஒன்று இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒன்று இருக்கும் என்க்ளோஷர் கீழே, அதுதான் வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்கான். இப்போ ரேக் சர்வருக்கோ இல்லை வந்து பிளேட் சர்வர் டவர் சர்வருக்கோ வந்து பவர் சப்ளை வந்து தனியாக செப்பரேட்டாக போகும். பட் இது என்னென்னா பவர் சப்ளை வந்து இந்த என்க்ளோஷர்லேயே அட்டாச் ஆகிருக்கும், இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது அஃப்கோர்ஸ் இது வந்து வெரி குட் இன் த எனர்ஜி எஃபிஷியன்சி ஆல்சோ, அண்ட் ஸ்கேலபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் பிளேட் சர்வர் போகிறாங்க. ஓகே, இது எந்த என்விரான்மெண்ட்டில் லைக் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க, எந்த டிபிக்கல் யூஸ் கேஸ்லாம் வந்து பிளேட் சர்வர் வச்சுருப்பாங்க அப்படின்னா, என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர், பெரிய பெரிய அட்வான்ஸ் மாடர்ன் டேட்டா சென்டரில் வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து காஸ்ட் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது. சில லைக் மிடில் லெவல் ஆஃப் கம்பெனிக்கு வந்து தான் வந்து காஸ்ட் வந்து பிரச்சனையாக இருக்கும். பட் லார்ஜ் கம்பெனிக்கெல்லாம் வந்து காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னா, பிஸ்னஸ் தான் எனக்கு தேவை, எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகாமல் கரெக்டாக போயிட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பிளேட் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இது எதுலலாம் யூஸ் பண்ணலாம்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராவில் யூஸ் பண்ணலாம். ஹை பர்ஃபார்மன்ஸ், எந்த ஒரு சர்வர் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கக்கூடாது, லைக் டிஸ்க் இன்புட்டு, லைக் ரீட் ரைட்டு, மெமரி, சிபியூ எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, இம்பேக்ட் ஆகக்கூடாது, எனக்கு ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கும்ன்றது இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வர்ச்சுவலைசேஷன் இது மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து இந்த பிளேட் சர்வர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து பிளேட் சர்வர் எப்படி இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிளேட் சர்வர் வந்து ஒரு சேசஸ் இருக்கும், அந்த சேசஸ்க்குள்ளே ஸ்லாட்டாக இருக்கும், அந்த ஸ்லாட்குள்ளே தான் நம்ம ஒரு சர்வராக இன்சர்ட் பண்ணுவோன்றதை சொல்லிட்டேன். ஓகே, இதில் என்னென்ன மாடல்லாம் இருக்கும், எப்படிலாம் இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து B200 யூசிஎஸ் அண்ட் ஒன் மோர் திங், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் லீடிங்காக இருக்கிறது வந்து பிளேட் சர்வரில் சிஸ்கோ யூசர்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் ஹெச்பி இருக்காங்க, ஃபியூ ஆஃப் த கம்பெனி இருக்காங்க. பட் லீடிங் இந்த மார்க்கெட்டில் வந்து சிஸ்கோ யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, இப்போ பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஸ்கோ யூசர்ஸ் தான் வாங்குவாங்க. ஸோ அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோடைய ஃபிசிக்கலாக எப்படி இருக்குன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு சேசஸ் இருக்குது, அந்த சேசஸ் இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு அந்த சேசஸ். ஓகே, அந்த ஒரு பொட்டி மாதிரி இருக்கா, அந்த பொட்டி தான் சேசஸ். அந்த சேசஸ்க்குள்ளே தான் நம்ம ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 இது மாதிரி இருக்கும். ஒரு ஸ்லாட்லையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, சாரி ஃபார் இன்டரப்ஷன். யா, இந்த பாக்ஸ் சொன்னீங்களா, ஒரு பெட்டின்னு சொன்னீங்க, இந்த பெட்டியை நம்ம வந்து ரேக் சர்வர்ல வைப்போமா? எஸ், ஒரு இதுலயும் இருக்கும். ஓகே, சோ இது முதல்ல இந்த ரேக் சர்வர்ல தனித்தனியா அது ரேக்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிளேஸ் ஆஃப் டேட்டா சென்டர்ல ஒரு செட் பண்ணி அந்த சேசஸ் வந்து அதுல வச்சிருப்பாங்க. நீங்க ரேக்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தானே இது. ஓகே, சோ அதுங்க ஒரு இதுல வச்சிருவாங்க, ஒரு பிளேஸ்ல அலோகேட் பண்ணி அங்க நமக்கு பவர் சப்ளை சேசஸ் வச்சிருவாங்க. எஸ், ஓகே, ஸோ இது வந்து பிளேட் சர்வர், ஒரு பிளேட் சர்வர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு லேப்டாப், இது வந்து வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேப்டாப் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். வித்து ஒன்றும் பெருசாக இருக்காது, ரொம்ப ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இது ரொம்ப ஹெவியாக இருக்கும், நீங்கள் சேசஸ் வந்து நகர்த்தவே முடியாது, ஒரு சர்வர் வந்து நகர்த்திடவே முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஓகே, மெனி பீப்புள் எஃபர்ட் தேவைப்படும் அதுக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன மாடல்லாம் இருக்குன்றது இங்கே போட்டிருக்கேன். M3, M4, M5, M6 பட் M3, M4 ஆல்ரெடி அவுடேட்டட். இப்போ எல்லாருமே வாங்குறது வந்து M5, M6 வந்து அட்வான்ஸ் லெவல். M5, M6 தான் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஜஸ்ட் ஓகே. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்ம வந்து லிவர் சொல்லுவோம். இதை வந்து அழுத்திட்டு இதை வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த சர்வர் இருக்கு இல்லையா, இந்த பிளேட் சர்வர் வெளியே வந்துடும். நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் நான் ரீப்ளேஸ் பண்ணணும், இது எனக்கு ஒரு டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இதை வெளியே எடுத்துகிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகிறது தான் இது 2 ஹார்ட் டிஸ்க்கு. இது நான் காம்போனன்ட்ஸ் எல்லாமே கம்மிங் ஸ்லைடில் நான் சொல்கிறேன், இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து சேசிஎஸ், தெரியுதா உங்களுக்கு? இதுதான் சேசிஎஸ். அண்ட் இது வந்து இந்த கீழே இருக்கிறது வந்து பவர் சப்ளை. அது நான் ரேர் வியூ காமிக்கிறேன். ரேர் வியூனா என்னென்னா பின்னாடி வியூ, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் இப்படி தான் இருக்கும். ஒரு சேசஸ்க்குள்ளே இத்தனை ஸ்லாட், இது வந்து ஆஃப் பிளேட், இதில் வந்து 8 ஸ்லாட் இருக்குது, 8 சர்வர் போட்டுக்கலாம்.
ஸோ எத்தனை ஸ்லாட் இருக்கோ அத்தனை சர்வர் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், அத்தனை சர்வர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி மாடல் தான் இருக்குது. M3, M4, M5, M6 மாடல் அது மாதிரி மாடல் சீரிஸ் விட்டுருக்காங்க. அதில் வந்து M3, M4 ஆல்ரெடி அவுடேட்டட். இப்போ வந்து கம்மிங் மார்க்கெட்டில் வந்து M5, M6 போயிட்டுருக்கு. ஓகே, அண்ட் ஓகே இது எப்படி நான் ஆல்ரெடி சொன்னேன். சிஸ்கோ சேசஸை பொறுத்த வரைக்கும் வந்து 8 பிளேடு ஹோஸ்ட், ஒரு 8 பிளேட்னா 8 ஸ்லாட்டு. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 8 பிளேடுனா 8 ஸ்லாட்டு, 8 சர்வர் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, 8 அவனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து 8 தான் கொடுத்துருக்கான். ஓகே, இது வந்து அண்ட் தென் ஓகே இது பாருங்கள், லெவரை வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுதான் வந்து எடுக்கிறது. ஐ மீன் ஒரு சர்வரில் பிரச்சனை இருக்குது, இந்த சர்வரில் தான் எனக்கு பிரச்சனை, இதில் தான் நான் எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இதை வெளியே வெளியே எடுக்கிறாங்க இல்லையா, இஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதுதான். ஓகே, அண்ட் இந்த பிக்சரில் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதா, கிளியராக எப்படி இருக்கும் பிளேட் சர்வர் எப்படி இருக்குன்றது? ஓகேவா? எஸ் மேடம். ஓகே, கிரேட். ஓகே, இது வந்து இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 இப்படி இருக்கும்னு. இது அதோடைய வியூ. இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிளேட் சர்வர் பிளேட் 1, பிளேட் 2, பிளேட் 3 அப்படின்னு சொன்னாலுமே ஸ்லாட் 1, ஸ்லாட் 2 தான் அவங்க குறிக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த டெர்மினாலஜி மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், உங்கள்கிட்ட நீங்கள் நேமிங் கன்வென்ஷன் நீங்கள் அதுக்கு பேர் கொடுக்குறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அதோடைய மீனிங் வந்து சேம் தான். ஸ்லாட் 1ல் ஒரு சர்வர் போடுறோம், ஸ்லாட் 2ல் ஒரு சர்வர் போடுறோம், இது மாதிரி ஒரு ஸ்லாட்லேயும் வந்து ஒரு பிளேட் சர்வர் போடுறோம். ஓகே, அது கீழே நான் சொன்னேன் இல்லையா, கீழே வந்து பவர் சப்ளை இருக்குன்னு, கீழே வந்து பவர் சப்ளை இருக்குது. அண்ட் தென் ஓகே, இதில் வந்து ஃப்ரண்ட் வியூ, ரேர் வியூ எடுத்திருக்கேன். ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றது. ரேர் வியூ நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து இது வந்து UCS 5180 பிளேட் சர்வருடைய வியூ. ஓகே, இது பின்னாடி பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். பின்னாடி வந்து கூலர் இருக்குது, பவர் சப்ளை கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். மற்றபடி கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். இதுதான் ரேர் வியூ, இதுதான் பின்னாடி இருக்கிற வியூ. ஓகே ஓகே, இது நான் சிஸ்கோ யூசஸ் வந்து 8 பிளேடு வரைக்கும் மேக்ஸிமம் 8 பிளேடு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்றதை சொல்லியிருக்கேன். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து 6 யூனிட் என்க்ளோஷர். 6 யூனிட் என்க்ளோஷர் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் ஒரு சர்வரை வந்து எப்படி அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யூ வைஸாக மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க சர்வரை பொறுத்த வரைக்கும். அது என்ன சர்வராக இருந்தாலும் சரி, ரேக்காக இருந்தாலும் சரி, பிளேடாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு என்க்ளோஷர் வந்து இந்த சேசஸ் இருக்கு இல்லையா, இந்த சேசஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6U அப்படி இருக்கு. 6 யூனிட் அந்த மெஷர்மெண்ட் வந்து 6U அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த என்க்ளோஷருடைய மெஷர்மெண்ட்டு. சாரி, பிளேட் சப்போர்ட் நான் பிளேடு என்ன சொல்லியிருக்கேன், 8 பிளேடு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ அது 8. அண்ட் ஃபேப்ரிக் இது ஏன் ஃபேப்ரிக்ஸ் இன்டர் கனெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பவர் சப்ளை எல்லாமே வந்து இன்டர் கனெக்ட் ஆகி வருது. எஸ், 6U என்க்ளோஷர் எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த நம்ம இதுல எப்படி யூஸ் பண்றாங்க, ஐடென்டிஃபை பண்றாங்க 6U அப்படினா எப்படி? இதோடைய 8 ஸ்லாட்ஸ் இருக்கு, 6U னா எப்படி, என்ன கன்சிடர்ல? அதுதான் நான் சொல்றேன், மெஷர்மெண்ட் இதோடைய மெஷர்மெண்ட் அவங்க 6U ன்னு சொல்றாங்க. சிஸ்கோ வந்து சேசிஎஸ் 6U ல கொடுக்குறாங்க, அதோட மெஷர்மெண்ட் 6U ன்னு கொடுக்குறாங்க. So complete enclosure சொல்றீங்க நீங்க, outer part. Yes, complete chassis, complete enclosure உடைய மெஷர்மெண்ட் தான் 6U. Okay. Mohammed, sorry, Achana. Just want to add something here. Yeah. The U என்றது வந்து rack unit. 1U என்றது வந்து actually very thin ஆ இருக்கும் பிளேட் சர்வர்ல. Right. 2U வந்து கொஞ்சம் thick. ஜாஸ்தியா இருக்கும். Exactly. 6 units வந்து கொஞ்சம் லார்ஜா இருக்கும். Exactly, பெருசா இருக்கும், திக்கா இருக்கும். எஸ், அதுதான் வந்து இது 6U என்க்ளோஷர் சொல்லும் போது ஓல் என்க்ளோஷர் சொல்றாங்க. ஒன் செகண்ட், நான் உங்களுக்கு அது கால்குலேட் 1U equal to 1.75 inches. 1.75 inchesனா ஓகே, வெரி குட். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் 1.7 inches. அப்போ வந்து 6U இருக்குது. 6U வந்து அப்போ 1.7 into 6 போடுங்க. ஸோ அதுதான் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வரும். சோ அந்த ரேக்ல இந்த ஸ்பேஸ் எடுத்து போறோம் அப்படினா ரேக்ல வந்து 1U 2U ன்னு சொல்லுவாங்க. 1U 2U அவ்வளவுதான் இருக்கு மேக்ஸिमम நினைக்கிறேன் ரேக்ல.
மெஷர்மெண்ட் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் தான். பட் இப்போ வந்து மெஷர்மெண்ட் அண்ட் ஒன் மோர் திங், மெஷர்மெண்ட்டை பொறுத்து வந்து கான்ஃபிகரேஷன் வேரி ஆகும். கான்ஃபிகரேஷன் போது நான் என்ன சொல்கிற வரேன்னா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஸ்டோரேஜ் வேரி ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து வேரி ஆகிறது தான் வந்து யூனிட் அப்போ ஐ மீன் 6U 1U 2U அதில் வந்து 1U 2U வரும், இதில் 6U வரும். நீங்கள் மெஷர்மெண்ட்டை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்தளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் அதில் போய் இன்டெப்த்தாக வேலை பார்க்க மாட்டீங்க டேட்டா சென்டரில். ஏன்னா டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தனியாக ஆச்சுன்னா இருப்பாங்க. மேடம் யா சொல்லுங்கள். ஓகே. அதுல வந்து அவங்க கேட்கறது வந்து ஆக்சுவலா கேபினெட்லேயே ஆக்சுவலா மென்ஷன் ஆயிருக்கும். அது ரேக் இல்ல கேபினெட்ல வரும். அது இன்சைட்லயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க 1U 2U அதிலே வரும், அந்த டேக்ல வரும். யா இது வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அவ்வளவு இது பெரிய விஷயம் இல்லை. இந்த ஆமாம். இது நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க பெருசாக. ஏன்னா இது ஜஸ்ட்டு இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் ஜஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றது தான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஓகே. பட் நம்ம வந்து இதெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் ஜஸ்ட் நாலேஜ் தான். இது நாலேஜுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் இதை ரொம்ப இன்டெப்த்தாக ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மெயினாக நீங்களே. ஓகே. ஸோ இது வந்து இன்டர்கனெக்ட் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த ஃபேப்ரிக் இதெல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன இருக்குது. 2x எக்ஸ்டெண்டர் இருக்குது. ஃபேன் வந்து 8 ஃபேன் இருக்குது. பின்னாடி நான் காமிச்சேன் இல்லையா ரேர் வியூவில். ஸோ இதில் எத்தனை இருக்குது, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 இருக்குது. ஸோ இது வந்து 8 இருக்குது. அண்ட் தென் பவர் சப்ளை 4 இருக்கா. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, 4 இருக்குது. அண்ட் தென் இன்டர்கனெக்ட் ஸ்பீடு, இது வந்து எவ்வளோ ஸ்பீடு 2 இன்ட்டு எவ்வளோ இருக்கும், 4 இன்ட்டு. அப்புறம் ப்ரோட்டோக்கால்னால் ஒன்றும் இல்லை. இது வந்து ஓகே. ஸோ ப்ரோட்டோக்கால்னால் ஒன்றும் இல்லை. போர்ட், நம்ம போர்ட் கேபிள் சொல்லுவோம்ல, ஈத்தர்நெட் போர்ட் கேபிள், எஃப்சி, அது என்னன்றதை நான் கோயிங் ஃபார்வர்ட் நான் ஐ மீன் சில செஷனில் இருக்குது எனக்கு. கம்மிங் செஷனில் நான் கம்மிங் ஸ்லைடில் நான் சொல்கிறேன் அது என்னென்னு. ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஒரு மாடல். ஜஸ்ட்டு வந்து B4 B5 B6 பிளேட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். M4 M5 M6 இருக்கிறது. M3 கூட இருக்குது. M3லாம் அவுடேட்டட், ஆல்ரெடி ரீகமிஷன் பண்ணியாச்சு. M4. ஸோ இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் வந்து 8 பிளேடு இதில் இருக்குது. நான் ஆல்ரெடி 2 சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்று என்ன சொல்லியிருந்தேன், ஆஃப் பிளேட் சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து ஃபுல் பிளேட் சொல்லியிருந்தேன். ஆஃப் பிளேட்டில் வந்து 8 ஸ்லாட் இருக்கும், ஃபுல் பிளேட்டில் வந்து 4 ஸ்லாட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இது. ஆஃப் ஹைட்டு ஃபுல் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. 8 இருக்குது இதில். CPU கவுண்ட் வந்து 2, ட்ரைவ் வந்து 2, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அடாப்டர் கவுண்ட் வந்து 2 இருக்குது. ஸோ த்ரூ இன்புட் அவுட்புட் வந்து 80 Gbps இருக்குது. ஓகே. ஸோ இது வேலை ஃபுல் ஹைட்டில் என்ன இருக்கணும், அதிகமாக இருக்கும் கான்ஃபிகரேஷன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா ஃபுல் பிளேடுக்கு தான் போகணும். ஓகே, கான்ஃபிகரேஷன் கம்மியாக ஓகேனா ஆஃப் பிளேடுக்கே போய்க்கலாம். ஸோ இது வந்து 4 இருக்கும். இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், டிரைவ் கவுண்ட்டும் 4 இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் ஆஃப் பிளேடுக்கும் ஃபுல் பிளேடுக்கும் வித்தியாசம். பட் ஃபுல் பிளேடில் வந்து ஒன்லி 4 ஸ்லாட் தான் இருக்கும். 4 பிளேட் சர்வர் மட்டும் தான் நம்ம போட முடியும். ரிடண்டன்சி கண்டியா ஆச்சுன்னா redundancy இல்லை, நம்ம கான்ஃபிகரேஷன் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் redundancy. இது வந்து ஏன் ஆஃப் பிளேடில் வந்து கான்ஃபிகரேஷன் கம்மி. ஓகே. ஃபுல் பிளேடில் வந்து கான்ஃபிகரேஷன் அதிகமாக கொடுக்குறோம். ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, CPU இருந்தாலும் சரி, மெமரி எதுனாலும், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் அதிகமாக லெவல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல் பிளேடை வாங்கி அந்த சர்வர் 4 ரேக்கில் இருக்க ஐ மீன் 4 ஸ்லாட்டில் இருக்கிறது தான் 4 சர்வராக நம்ம போட முடியும். இது பேஸ்ட் ஆன் த கான்ஃபிகரேஷன். பேஸ்ட் ஆன் த கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா ஆஃப் பிளேடு கம்பேர் பண்ணும்போது ஃபுல் பிளேடுடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபுல் பிளேடில் வந்து கான்ஃபிகரேஷன் அதிகமாக இருக்கும், கரெக்டாக ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆஃப் பிளேடுக்கும் ஃபுல் பிளேடும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுதான். அண்ட் தென் இது வந்து உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், லைக் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் CPU ஓப்பன் பண்ணிங்கன்னா, உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே தான் கான்செப்ட். பட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஓகே. இது வந்து CPU ப்ராசஸர். இது எல்லாருக்கும் தெரியும். CPU இருக்குது. இது வந்து ரேமு, இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு. இது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப் எதனா வேஸ்ட்டு லேப்டாப் இருந்தால் கூட நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா கூட இது எல்லாமே உங்கள் லேப்டாப்லேயும் இருக்கும்.
என்ன சர்வருக்கு வந்து ஹையர் கான்ஃபிகரேஷன், ஹையர் எஃபிஷியன்சி வந்து இதில் ரொம்ப நல்லா இருக்கும் சர்வரை பொறுத்த வரைக்கும். பட் லேப்டாப்பில் என்ன இருக்கோ அதே தான் இருக்கும், பட் அது எக்ஸ்ட்ராவாக அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதுதான் உள்ளே இருக்கிறது எல்லாமே. இது வந்து ஃப்ரண்ட் வியூ நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்லைடில் காமிச்சதே தான். இது ஜஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இது என்னென்ன இருக்குது, இதெல்லாம் என்னென்ன பார்ட்ஸுன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு மாடல் B200ன்றது ஒரு லேட்டஸ்ட் ஒரு மார்க்கெட்டில் இருக்க ஒரு நல்ல மாடல். பட் M3 ஆல்ரெடி டீகமிஷன் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன், அவுடேட்டடில் இருக்குது. ஓகே, அண்ட் ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் வியூ என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், இது வந்து அசட் புல் பென் ஒர்க் ஆகுதா? ஓகே, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, அசட் டேகை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இதுதான் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியே வந்துடும் இந்த லிவரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சர்வரை எடுத்துக்கலாம். எதனா செக் பண்ணணும், எதனா பண்ணணும் அப்படின்னா இந்த சர்வரில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ டிரைவ் இருக்கு இல்லையா, ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, நம்ம இதெல்லாம் ஃபிட் பண்ணுறோம். இப்போ லேப்டாப்லேயே ஸ்க்ரூலாம் வச்சு பண்ணுறாங்களா, அது மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஓகே, அண்ட் டிரைவ் Bay1 Bay2. இது வந்து டிரைவ், இதுதான் டிஸ்க், இதுதான் இது வந்து டிரைவ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க் இருக்கக்கூடிய இது ஃபஸ்ட்டு டிரைவ் அண்ட் செகண்ட் டிரைவ். இது வந்து பேன்னு சொல்லுவோம். நான் ஸ்டோரேஜ் எடுக்க சொல்கிறேன், அது வந்து ஸ்டோரேஜ் பேன்னு சொல்லுவாங்க அவங்க. இது வந்து ஜஸ்ட்டு டெர்மினாலஜி, பே அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஆயிக்காதீங்க. அண்ட் ஓகே, பவர் பட்டன் அண்ட் எல்இடி. பவர் பட்டன் எல்இடி வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சர்வர் வந்து இது எப்பயுமே வந்து ஒரு இந்த எல்இடியை பொறுத்து நம்மளுக்கு சர்வருடைய ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரிமோட் கன்சோல் எடுத்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அது வந்து எல்இடி. இது இப்போ நம்ம டிவிக்கே எல்இடி இருக்குது, அந்த லைட் எரியுது இல்லையா, அதே மாதிரி தான் சர்வருக்கும் லைட் இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து நெட்வொர்க் லிங்க் ஸ்டேட்டஸ். இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த நெட்வொர்க் கனெக்ஷன் உடைய ஸ்டேட்டஸ் க்ரீனில் இருக்கா, ரெட்டில் இருக்கா, எல்லோவில் இருக்கா அப்படின்றது தான் இது நெட்வொர்க் லிங்க். ஓகே, அண்டு இது பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்துங்க, இது வந்து ஹெல்த், அந்த பிளேடுடைய ஹெல்த், இந்த சர்வருடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் இது. ஓகே, அண்ட் தென் இது வந்து கன்சோல் கனெக்டர். கன்சோல் கனெக்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மெனி ரிமோட் கன்சோல் எடுப்போம், நிறைய ரிமோட் கன்சோல் எடுத்து நம்மளுடைய ஹார்ட்வேர், நம்மளுடைய சர்வர் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதோடைய கன்சோல் கனெக்டர் தான் இது. அது வந்து இது ரீசெட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ரீசெட் பட்டன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சர்வர் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, சர்வர் அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது, ஆனால் என்னுடைய ESX சர்வர் நான் வந்து கன்சோல் எடுக்க முடியல. அந்த கன்சோல் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரீசெட்டை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு ஒரு ரீசெட் இருக்கும். இந்த ரீசெட் பட்டனை அழுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிமோட் கன்சோல் வந்து திரும்ப ஆன்லைனுக்கு வந்துடும், நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு ரீசெட் பட்டன், இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த ரீசெட் பட்டன் வந்து சர்வர் பட்டன் நம்ம லேப்டாப்லேயே இருக்குல்ல, ரீசெட் பட்டன், ரீஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 seconds 20 seconds. ஸோ அது மாதிரி ரீசெட் பட்டன் இது. அண்ட் தென் இது வந்து ஜஸ்ட் எல்இடி. அண்ட் ஒன் மோர் திங் ஐ திங்க் ஐ மிஸ்ட் அவுட். ஓகே ஃபைன், கரெக்ட், ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டு வியூவுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதில் ஐ திங்க் இது கிளியர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் என்ன சொன்னேன்னா, M3 வந்து அவுடேட்டட் சொன்னேன் இல்லையா. ஸோ இது ஆல்ரெடி அவுடேட்டட் ஆகிடுச்சு, டீகமிஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து வாரண்டி சப்போர்ட் எதுவுமே இல்லை, யூசேஜ்லேருந்து நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி இது வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஒரு சர்வரோ இல்லை எந்த ப்ராடக்ட்டுமே அவுடேட்டடில் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. மெயினாக கம்பெனிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2012 விண்டோஸ் சர்வர் அவுடேட்டட், கரெக்டாக. ஸோ நம்ம ஸ்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட்டை சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் UCS இந்த ஹார்ட்வேர் சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. இது ஆல்ரெடி அவுடேட்டட், டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் தென் ஓகே, இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஸ்பெசிஃபிகேஷன், கான்ஃபிகரேஷன், சிபியூக்கு எவ்வளோ இருக்கும், மெமரி எவ்வளோ இருக்குன்றது. ஒரு டேட்டுக்கு வந்து 2 CPU இருக்கும். அது எப்படி வந்து இருக்குது, என்ன ப்ராசஸர், இன்டெல் Xeon ப்ராசஸர் இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து வேரி ஆகும் பேஸ்ட் ஆன் த கான்ஃபிகரேஷன். நீங்கள் வாங்குறத பொறுத்து ஃபுல் பிளேடாக வாங்க போகிறீங்களா, இல்லை ஃபுல் பிளேடில் இருக்க போதா, இல்லை ஆஃப் பிளேடில் இருக்க போதான்ற கான்ஃபிகரேஷனை பொறுத்து வேரி ஆகும். கான்ஃபிகரேஷன் வந்து காஸ்ட் வேரி ஆகும். ஹையர் கான்ஃபிகரேஷன் போனால் அதிகமாக கண்டிப்பாக காஸ்ட் வேரியேஷன் நிறைய இருக்கும். ஸோ இது ஜஸ்ட்டு உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் எவ்வளோ இருக்குன்றது தான். மேக்ஸிமம் மெமரி கான்ஃபிகரேஷன் எவ்வளோ இருக்கும், 24 DIMM ஸ்லாட் இருக்கும்.
ஸோ இதில் வந்து 16 GB 32 GB மேக்ஸிமம் வந்து இவ்வளோ ஜிபி போடலாம் 384 768. இது அகெயின் M4 பிளேட் சர்வர். முன்னாடி பார்த்தது வந்து M3 வெர்ஷன், இது வந்து M4 இது. அகெயின் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எந்த பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஜென்ரேஷன் வந்து மாறி இருக்குது. இது M4லேயும் அதே தான், அதே காம்போனன்ட்ஸ் தான். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிரைவ் பே 1 வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும், டிஸ்க்கு போடுறது. ஓகே, பட் M4ல் வந்து இப்படி இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். பட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே எங்கெங்கே இருக்கணுமோ அது எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஜஸ்ட் ஜென்ரேஷன் லைக் வேர்ஷன் மாறி இருக்குது. B200 M4 M3 அப்படின்னு மாறி இருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் ஆல் ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு எவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம் ப்ராசஸர், எவ்வளோ இருக்கும் மெமரி, எவ்வளோ இருக்கும் டிஸ்க், எவ்வளோ இருக்கும் 2 டிஸ்க் இருக்குமா, அது மாதிரி இது கொடுக்குறதான். ஓகே, நான் இது அகெயின் இது ப்ராசஸர் மெமரி. ஓகே, இது வந்து ஸ்லாட்டு. இது ஸ்லாட்டெல்லாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்லாட்டு வந்து இது எப்போ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்போ மெமரி வந்து ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, மெமரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எனக்கு வந்து அந்த மெமரி ஸ்லாட் டிம்மை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவைப்படும். எந்த ஸ்லாட்டில் இருக்குது அது மாதிரின்றது. அது வந்து ஈஸியாக உங்களால் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, ரிமோட் கன்சோல் இருக்கும், ரிமோட் போர்ட் கன்சோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் சர்வரை என்னால் டேட்டா சென்டரில் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நான் வந்து என்னோடய டேட்டா சென்டர் யூஎஸில் இருக்குது, ஆனால் நான் வந்து மும்பையில் இருக்கேன் அப்படின்னா நான் அந்த சர்வரை எப்படி பார்க்குறது, அந்த சர்வரில் என்னென்ன ஹார்ட்வேர் இருக்குது, என்ன ஸ்லாட்டில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ரிமோட் போர்ட் கன்சோல் மூலியமாக தான் நான் அதை பார்க்க முடியும். ரிமோட் போர்ட் கன்சோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் பவர் சப்ளை இருந்து, ஹார்ட் டிஸ்கிலேருந்து, டிஸ்கிலேருந்து, CPU, மெமரி, கண்ட்ரோலர் எல்லாமே என்னால் ரிமோட் போர்ட் கன்சோலில் பார்க்க முடியும். அதோடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் நான் வர்ச்சுவலாகவே இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ண போகிறோம். அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம எல்லாமே வந்து டேட்டா சென்டர் பர்சனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம். எல்லாமே நம்மளாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். நீங்கள் ஃபுல் ஓனர்ஷிப் நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்போது உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் இப்போ பார்க்கணும். ஏதோ ஒரு மெமரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உங்களுக்கு அலர்ட் ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிமோட் போர்ட் கன்சோலை ஓப்பன் பண்ணி தான் செக் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் ரிமோட் போர்ட் கன்சோல் அப்படின்னு சொல்லுவோம். வரப்போகிற செஷனில் அது நிறைய யூஸ் பண்ணுவோம், நான் அப்போ அது சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து M5 யா சாரி, உங்கள் வாய்ஸ் ஒவ்வொரு பிளேடுக்குமே வந்து ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். லைக் யூசர்ஸை பொறுத்த அது வரைக்கும் எல்லாமே வந்து கரெக்ட். நான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரிமோட் போர்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சோல் இருக்கும், அதில் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி எல்லா சர்வரையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இப்போ வந்து நார்மலாக ஒரு ரேக் சர்வர் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்வருக்கும் செப்பரேட்டாக இருக்கும். எல்லா சர்வரையுமே நம்ம பார்க்க முடியும், பட் எல்லா சர்வருடைய ஸ்டேட்டஸுமே நம்மளால் ரிமோட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சோல் கொடுத்துருவோம், அந்த கன்சோல்லேருந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ M5 வந்து இப்படி தான் இருக்கும். M5 உடைய இதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. சேம் என்ன அப்படின்னா சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும், பட் ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வைஸ் அந்த இது வைஸ் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 56 கோரு 2 இன்டெல் Xeon கொடுக்குறாங்க ப்ராசஸர் ஜென்ரேஷன் 2 அண்ட் மெமரி. இந்த ஜென்ரேஷன் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் லேப்டாப் இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்குவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு சர்வர் வாங்கும் போதும் நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்குறது தான் இது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனு எல்லாமே ஸ்டோரேஜ் எவ்வளோ 18.4 TB வரைக்கும் இருக்குது, 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, 2 டிரைவ் இருக்குது, டிரைவ் பே 2 இருக்குது, இது எல்லாமே கண்ட்ரோலர் அடாப்டர். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் அப் டு 2 வரைக்கும் GPU இருக்குது, பூட் SD கார்டு இருக்குது, SATA டிரைவ்ஸ் இருக்குது.
ஸோ இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் வந்து லேட்டரான் பார்க்கலாம். உங்களுக்கு நான் அதில் சொல்கிறேன். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ப்ராசஸர் என்ன வந்து ஜென்ரேஷன் என்ன லேட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து அகெயின் சிபியு மெமரி எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் பண்ணலான்றது தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன். 2 CPU அகெயின் இதுலேயும் 2 தான் இருக்குது. வித் செகண்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ஜியான் ஸ்கேலபிள் ப்ராசஸர் அண்ட் ஐஎஸ்டி சப்போர்ட்டட் கூட இருக்குது. இது வந்து பிளாட்டினம் 8280 விச் ஹஸ் லைக் 28 கோர் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஃபார் M5. ஓகே, ஜஸ்ட் சிபிக்கு எவ்வளோ இருக்குது, மெமரி இருக்குது, சேம். இது வந்து வியூ வந்து சேம் தான். அதே இடத்துல தான் எல்லாமே இருக்கும். இதுலேயும் வந்து எந்த கன்ஃபியூஷனும் எந்த சேஞ்சஸும் இல்லை. சேம் கான்செப்ட். M3ல என்ன பார்த்தீங்க, M4ல என்ன பார்த்தீங்க, அதே ஸ்ட்ரக்சர் வைஸ் எல்லாமே அதே தான் இருக்கும். காம்போனன்ட்ஸ் எங்கெங்கே இருக்கணுமோ அதே இடத்துல தான் இருக்கும். சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இதுவும் ஜஸ்ட்டு இது வந்து 2 CPU per blade, சேம் ஸ்பெசிஃபிகேஷன். 32 டிம் ஸ்லாட் இருக்கும். DDR4. யாருன்னா வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் இந்த ஹார்ட்வேரில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஐடியா இருக்கும். பட் உங்களுக்கு நான் அந்த கிளாஸ் ஒரு கிளாஸாக ஓவர்வியூ எடுக்கிறேன். அது எப்படி இருக்குன்ற, அது எப்படி என்னென்னு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, இது டிம்மு. ஓகே, இது வந்து நீங்கள் ரிமோட் கன்சோலில் பார்க்க சொல்ல ஒரு மெமரி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த டிம் 4 3 அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் திஸ் இஸ் அகெயின் சேசிஸ் என்க்ளோஷர். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஒரு வெண்டார் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இன்டர்கனெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே வந்து இன்டர்கனெக்டாக இருக்குன்னு. அதுதான் இது. எக்ஸ்டெண்டர், ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டர், யூசேஜ் மேனேஜர், சாஃப்ட்வேர் ரிலீஸ். இது இப்போ ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்கல்ல, எனக்கு நேம் சரியாக தெரியல. அவங்களுக்கு வந்து யூசேஜ் மேனேஜர் மூலியமாக தான் வந்து அகெயின் நான் அவங்களுக்கு இந்த ஆன்சர் சொல்கிறேன். யூசேஜ் மேனேஜர் மூலியமாக, இந்த யூசேஜ் மேனேஜர், சிஸ்கோ யூசேஜ் மேனேஜர் மூலியமாக நம்ம எல்லா சர்வருமே ஹேண்டில் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த யூசேஜ் மேனேஜருக்கு வந்து வர்ச்சுவலாக நம்ம வந்து ஒரு சர்வரில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சர்வரில் ஒரு ஜம்ப் சர்வர், ஒரு கம்பெனியில் ஒரு ஜம்ப் சர்வர் இருக்கலாம். அந்த ஜம்ப் சர்வர்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய வேர்ஷன் இது 4 வேர்ஷன் கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகே, இது வந்து பிளேட்ஸ், அது ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்டட் இது. ஓகே, இது அகெயின் சேம் M6, சாரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் M6. M6 தான் லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கிறது வந்து M5 M6 போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து எதாச்சும் பிளேட் சர்வரில் என்ன இதில் வேலை பார்த்தீங்கன்னு கேட்டாங்கன்னா சிஸ்கோ யூசிஎஸ் என்ன ஜென்ரேஷன் அப்படின்னா 4 5 எது வேணாலும் சொல்லலாம். பட் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து M5. ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் இந்த பிக்சர் நாங்கள் போட்டிருக்கிறதே மெயினாக உங்களுக்கு M5 M6 எப்படி இருக்கும்ன்றதுக்காக. சேம் தான் எல்லாமே சேம் மாதிரி தான் இருக்கும். ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பிக் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. M6 பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? மற்ற M5 M4 M3 விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் அங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, செப்பரேட்டாக வந்துச்சு கரெக்டாக. ஆனால் இங்கே பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் இப்படி தான் இருக்கும், 1 2ன்னு. இது ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ, சேம். இது என்ன அப்படின்னா 1 செகண்ட், இதில் வந்து 5 6 இங்கே. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், இது ஒரு பே. ஐ திங்க் இது உள்ளே இருக்கிறது தான் ஹார்ட் டிஸ்க். இதுதான் ஹார்ட் டிஸ்க், இதுதான் 6 2. ஆக்சுவலி இது இங்கே வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. பட் ஹார்ட் டிஸ்க் நம்மளுக்கு எங்கே இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். பட் இதில் M6ல் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது. சேம் கன்சோல். M5 M4 M5ல் என்ன பார்த்தோம், கன்சோல் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்தோம் கரெக்டாக. ஆனால் இதில் வந்து கன்சோல் இங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த
ஓப்பன் பண்ணுற அந்த லிவர் இருக்கு இல்லையா, அந்த ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது, அது வந்து நம்மளுக்கு வந்து அங்கே இங்கே இருக்கும், பட் இங்கே இருக்குது. மற்றபடி காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேம், பட் பிளேஸ் கொஞ்சம் ரீப்ளேஸ் ஆகிருக்கு அங்கங்கே. மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது. இது 7 வந்து பவர் பட்டனுடைய எல்இடி, இது வந்து நெட்வொர்க் லிங்க்கோட எல்இடி. இப்போ ஒரு சர்வர் வந்து ஏதோ ஹேங் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை சர்வர் வந்து டவுனில் இருக்குது, ஓகே, நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க டேட்டா சென்டர். எஸ் சதீஷ். நோ அர்ச்சனா, ஒன்றும் இல்லை அர்ச்சனா, அது ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சர்வர் டவுன் ஆகிடுச்சு உங்களுக்கு. அந்த சர்வரை வந்து நீங்கள் பார்க்கணும். எப்படி உங்களால் பார்க்க முடியும்? ஃபிசிக்கலாக நீங்கள் போக முடியாது. அதுக்கு தான் டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. நீங்கள் டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கால் பண்ணி அவங்க என்ன ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்கன்னா, இந்த எல்இடியை செக் பண்ணுவாங்க. ஓகே, எல்இடி வந்து க்ரீனில் இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, ஹெல்த்தியாக சர்வர் இருக்கா அப்படின்றது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த க்ரீன்ஸ் வச்சு தான். ஸோ அதே மாதிரி நெட்வொர்க் இப்போ வந்து ஒரு சைட்டே டவுன் ஆகிடுச்சு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைட்டில் வந்து 10 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 சர்வருமே டவுனில் இருக்குது அப்படின்னா, நான் வந்து வேன் செக் பண்ணுவேன், இது வந்து லேன் செக் பண்ணலாம், நம்மளுக்கு அதுக்கெல்லாம் போர்ட்டல் இருக்குது வேன் செக் பண்ண. பட் நான் வந்து சர்வரில் நெட்வொர்க் லிங்க் எப்படி இருக்குது, அந்த சர்வரில் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் வந்திருக்கா அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நெட்வொர்க் லிங்க் எல்இடியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓல் பிளேடுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னா அந்த எல்இடியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு வந்து எல்இடி வச்சுருக்காங்க இங்கே. மெயினாக வந்து எல்லா சர்வருமே ரன் ஆகிட்ருக்கும். நம்மளுக்கு சர்வரை பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ டேட்டா சென்டர் ரூம் போனாலே அவ்வளோ சர்வர் இருக்கும். எந்த சர்வர் எதுக்கு எதுக்குன்னு வந்து டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குமே தெரியாது. இந்த சர்வர் வந்து ஏஎஸ்எக்ஸ் சர்வர், இந்த சர்வர் விண்டோஸ் சர்வர், ஃபிசிக்கல் விண்டோஸ் சர்வர், இது வந்து டேட்டா பேஸ்க்காக ரன் ஆகிட்டுருக்கு, இது வந்து ஹைப்பர்வைசருக்காக ரன் ஆகிட்டுருக்குன்னு டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அசர்ட் வச்சுருப்பாங்க, அவங்க டேக் வச்சுருப்பாங்க, அதை பேஸ்ட் ஆன் தான் அவங்க. ஏன்னா டேட்டா சென்டரில் வந்து ஆயிரக்கணக்கான சர்வர் இருக்குது இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்து இது தெரியணுன்றதும் இல்லை. அவங்க வந்து ஒரு அசர்ட் இருக்கும், அந்த டேகிங் இருக்கும், அந்த டேக் சர்வீஸ் டேக்னு சொல்லுவாங்க. ஒரு சர்வருக்கும் ஒரு சர்வீஸ் டேக் இருக்கும். பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் டேக் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த சர்வருடைய எல்இடி ஸ்டேட்டஸ் ஓகே ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்றதை அப்படி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயின் எல்இடி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நான் உங்களுக்கு இந்த சொல்கிறேன். ஓகே. ஸோ இது சேம் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஒரு ப்ராசஸருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, மெமரி சேம். இது M6 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் இது. ஓகே. அண்ட் ஓகே, அகெயின் திஸ் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன். M6 M5 M6 வந்து நல்ல ஃபீச்சர்ஸ், நல்ல அட்வான்ஸ் ஜென்ரேஷன், நல்ல அட்வான்ஸாக இருக்குது. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு இன்னொன்று மெயினான சொல்லணும். 1 செகண்ட். ஓகே, M6 உடைய பிளேட் சர்வர் வந்து சப்போர்ட் டேட் எது வரைக்கும் இருக்குன்னா 2030 வரைக்கும் இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வந்து எந்த கவலையும் இல்லாமல் M6 இந்த ஜென்ரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாடலை M6னால் ஒன்றும் இல்லை, மாடல் அது. இந்த மாடலை வந்து 2030 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நெக்ஸ்ட் அகெயின் வேறு எதனா மாடல் விடுவாங்க, அதுக்குள்ளே எவால்வேட் ஆகும் டெக்னாலஜி. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒன்று வரும். ஓகே, இது வந்து எப்படி இன்டர் கனெக்ட் ஆகும், ஒரு சேசஸ் நான் சொல்லிட்டேன். அந்த சேசஸில் போட்டு எல்லாமே வந்து இன்டகிரேட்டட் சொல்லியிருக்கேன், பவர் சப்ளை எல்லாமே. இது எப்படி இன்டகிரேட் ஆகும் அப்படின்றது தான் நான் ஜஸ்ட் ஒரு இது வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஈத்தர்நெட் கேபிள் எப்படி இருக்கும், ஒரு எஃப்சி கேபிள் எப்படி இருக்கும்னு. ஓகே, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்லிடுறேன். ஈத்தர்நெட் கேபிள் வந்து ஃபைபர் எஃப்சின்னு ஒரு ஃபைபர் சேனல் கேபிள். ஓகே, அந்த கேபிள் வந்து வெரி லேட்டஸ்ட்டு, போர்ட், எஃப்சி போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, எஃப்சி போர்ட் இது வந்து ஒன்றும் இல்லை, ஃபைபர் சேனல். ஓகே ஓகே ஈத்தர்நெட் கேபிள்னால் யாருக்காச்சும் தெரியுமா எதுக்காக? அந்த கேபிள், அந்த போர்ட், அந்த கேபிள் எழுதுங்க போர்ட்டு.
போர்ட்டுக்கும் கேபிளுக்கும் என்ன வித்தியாசம்னு லேண்ட் வச்சுக்கோங்களேன். கேபிள் எஸ் லேண்ட் கேபிள் எஸ் எஸ் லேண்ட் கேபிள் நீங்கள் யூசிங் த இன்டர்நெட் ஒயர். கரெக்ட். உங்கள் ஆஃபீஸ்லலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா? எஸ் யா அதே தான் சர்வர்லேயும் அது மாதிரி கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. எஃப்சி கேபிள் ஈத்தர்நெட் கேபிள்னு யூஸ் பண்ணுவாங்க. ஈத்தர்நெட் கேபிள் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, அது வரைய முடியலைங்க, நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு காமிச்சிடுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈத்தர்நெட் கேபிள். ஜஸ்ட் உங்களுக்கு அகெயின் நான் சும்மா சொல்கிறேன். மேம் ரெண்டுமே நெட்வொர்க் ஷேரிங்காக யூஸ் பண்ணுறோமா? எஸ் ரெண்டுமே இன்டர் கனெக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். எஃப்சி வந்து லேட்டஸ்ட்டு, இட்ஸ் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி வைஸ் நல்லாயிருக்கும் எஃப்சி ஃபைபர் சேனல். நான் அந்த எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஃபைபர் சேனல் மூலயமா தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே சப்மரைன் மூலயமா எல்லாம் வருதுன்னு. இப்போ இன்டர்நெட்டே உங்கள் வீட்டில் ஒய்ஃபை வச்சுருக்கீங்களா? ஒய்ஃபை வச்சுருந்தீங்கன்னா வந்து சிலது வந்து எஃப்சி மூலயமா வரும். ஓகே, நான் அது உங்களுக்கு இங்கே காமிச்சிடுறேன். எஃப்சி வந்து நார்மலாக போட்டு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஆனால் இதுவே வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள், நீங்கள் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா உங்கள் ஆஃபீஸில், ஒய்ஃபை இல்லாமல் லேண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த போர்ட்டை தான் ஈத்தர்நெட் போர்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போட்டு சர்வரில் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கனெக்டிவிட்டி கேபிளிங் பண்ணும்போது இன்டர்நெட் கூட நெட்வொர்க்கிங்காக அந்த கனெக்ஷன் இருக்கும். ஃபைபர் சேனல் ப்ளஸ் ஈத்தர்நெட் போர்ட்டு, இது ரெண்டும் இருக்கும் ஒரு சர்வரில். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, கேபிளிங் பண்ணுறதுக்காக, இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, நவ் ஐம் மூவிங் டு த ஸ்ட்ரக்சர். ஓகே, இது மூவ் ஆகாதா? ஓகே, ஸ்விட்சஸ் இது ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது எல்லாமே இன்டர் கனெக்டட். என்க்ளோஷர்ஸ் சேசிஎஸ் பிளேடுனாலே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகே, இது இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா ரேக் சர்வர் இருக்குது செப்பரேட்டாக, ஸ்டோரேஜ் சர்வர் இருக்குது, பிளேட் சர்வர் இருக்குது, மாடுலர் சிஸ்டம், இது வந்து டிஃப்ரெண்ட் இது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபேப்ரிக் இன்டர் கனெக்ட் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே கனெக்ட் அண்ட் ஸ்கேலிங்னா ஒன்றும் இல்லை, அதை அந்த கேபிளிங் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம எல்லாத்துக்கூடயும் ஸ்விட்ச் கூட, மற்றபடி பவர் சப்ளை கூட, ரவுட்டர் கூட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த இன்டர் கனெக்ட் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எல்லா ஸ்டோரேஜ், எல்லா சர்வர், நாட் ஒன்லி ஸ்டோரேஜ், எல்லா கைண்ட் ஆஃப் சர்வருக்குமே வந்து இது எல்லாமே தேவைப்படும்ன்றது தான் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்கேன். ஸ்விட்சஸ் ஹவு இன்டர் கனெக்டிங், எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்றதான் நெக்ஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு அதை கிளியராக நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஸ்லைடு வச்சுருக்கேன், அப்போ நான் சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது. ஓகே, ஓகே, இது எப்படி ஓகே ஃபைன். இது அகெயின் அந்த ஸ்லைடுடைய கண்டினியூஷன் தான் இது. இது எப்படி வந்து இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கும், எந்தெந்த பார்ட்ஸ் கூட. நீங்கள் சேசஸ் இப்படி தான் இருக்குன்றதை பார்த்துட்டீங்க. ஒரு பிளேட் சர்வர் எக்ஸ் சீரிஸ் மாடல் சிஸ்டம் இது வந்து பிளேட் சர்வர், இது வந்து இப்படி தான் இருக்குன்றதை பார்த்துட்டீங்க. இதோடைய பார்ட்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுன்றது தான். இது வந்து ரேக் சர்வர் எம்சி, இது ஒரு ஜஸ்ட் ஒரு செப்பரேட்டான ஒரு சர்வர்னு வச்சுக்கோங்க. இந்த சர்வர் எப்படி வந்து ஒரு இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான். இது எல்லாமே வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டுருது. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது, எப்படி ஒரு 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 சர்வருக்கும் ஒரு சப்ளையோ, ஒரு பவர் சப்ளையோ இல்லை ஸ்விட்சுக்கோ எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது எஃப்சி மூலயமா. அதுக்காக தான் அந்த எஃப்சின்றதை சொன்னேன். எஃப்சி போர்ட்னா ஃபைபர் சேனல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது கேபிள், ஃபைபர் சேனல் கேபிள்னு சொல்லுவாங்க. கேபிளை வந்து அந்த ஒயரிங்கை சொல்லுவாங்க. போர்ட்டை வந்து அந்த சர்வரில் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டு சர்வரில் ஒரு டப்பாவாக இருக்கும் அந்த ஃபைபர் சேனல் போர்ட்டு. இதுதான் வந்து ஃபைபர் சேனல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சில இதில் வந்து இது வந்து ஈத்தர்நெட் போர்ட்டு, இதோ இங்கே இது அது ஐ திங்க் இது ஈத்தர்நெட் போர்ட்டு, இது வந்து ஃபைபர் சேனல் போர்ட்டு. ஸோ இதுதான் வந்து போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவே கேபிள் சொல்லும் போது அந்த கேபிளை குறிக்கும். அந்த கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள், ஈத்தர்நெட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் ஈத்தர்நெட் கேபிள். அதே மாதிரி ஃபைபர் சேனல் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஃபைபர் போர்ட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த கேபிள் இருக்கும், அதுதான் ஃபைபர் சேனல்.
ஓகே. ஸோ ஓகே, நான் இதை வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ்லாம் பண்ண விரும்பல. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போயிடாதீங்க. ஜஸ்ட் உங்கள் நாலேஜுக்காக தான் நான் இது எல்லாமே போட்டிருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ வந்து மேம் மேம் எஃப்சி ஓஎஃப்சி டிஃபரெண்ட் என்ன மேம்? எஃப்சி கேபிள் பண்ணி சொல்றீங்க எக்ஸ்பிளேஷன், ஓஎஃப்சி தனியா எஃப்சி தனியா மேம்? சி இப்போ போர்ட் வாங்குறது கூட அது வந்து நெட்வொர்க் இதில் வரும். போர்ட் வந்து எத்தனை போர்ட் வாங்குறாங்க நெட்வொர்க் ஸ்விட்சுக்கோ ரவுட்டருக்கோ அப்படின்றது அது காஸ்ட் நெட்வொர்க் டீமுடைய ப்ராப்ளம். இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சர்வரில் ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்கும், ஃபைபர் போர்ட்டும் இருக்கும். நான் அதுதான் சொல்ல வரேன். எஃப்சி போர்ட்டும் இருக்கும், ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் நெட்வொர்க் செஷன் ஒன்று எடுப்பேன். நெட்வொர்க் செஷன்னா ஃபுல்லாக இன்டெப்த்தாக இல்லை, உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் தேவைப்படுதோ அது வரைக்கும் நான் எடுப்பேன். நான் அதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இது சிஸ்கோ வந்து பார்த்தாச்சு. சிஸ்கோ வந்து யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நோ அர்ச்சனா. ஓகே கைஸ், கேன் யூ ப்ளீஸ் மியூட்? யா, தேங்க்யூ. ஓகே, சிஸ்கோ யூசிஎஸ் பற்றி பார்த்தாச்சு. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு குயிக்காக ஒரு 2 மினிட்ஸில் நான் ஹெச்பியோடைய அது காமிச்சிடுறேன். ஓகே, சிஸ்கோ நம்ம பார்த்தியாச்சு. இது வந்து ஹெச்பி ஏன் நான் ஹெச்பியும் காமிக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து சிஸ்கோ ப்ளஸ் ஹெச்பி, சிஸ்கோ இஸ் அ மார்க்கெட்டிங் லீடிங் இன் த மார்க்கெட் பிளேட் சர்வரை பொறுத்த வரைக்கும். ஹெச்பியும் வந்து செகண்டில் இருக்குது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது ரெண்டும் காமிக்கிறேன். ஓகே, ஹெச்பி வந்து இப்படி தான் இருக்கும். 16 பிளேட் இருக்குது, 16 ஆஃப் பிளேடு. ஹெச்பி வந்து சேசஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, என்க்ளோஷர் சொல்லுவாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் உங்களுக்கு சொன்னது இதுதான். ஹெச்பி வந்து என்க்ளோஷர் சொல்லுவாங்க, சிஸ்கோ யூசிஎஸ் வந்து சேசஸ் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, என்ன ஹார்ட்வேர் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கால் பண்ணுவீங்க. நேமிங் கால் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் ஒரு கம்பெனியில் போகிறீங்க, அந்த கம்பெனியில் ஹெச்பி வச்சுருக்காங்கன்னா என்க்ளோஷர் தான் நீங்கள் சொல்லணும். ஒரு யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா என்க்ளோஷர் சொல்லுவீங்க. ஓகே, ஃபைன். ஓகே, இது எப்படி வந்து ஃப்ரண்ட் வியூ இருக்கும், ரேர் வியூ இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வெரி குவைட் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. இதில் எப்படி பார்த்தீங்களோ அதே தான். பட் என்னென்னா இதில் வந்து 16 ஸ்லாட் இருக்குது. 16 ஸ்லாட் இருக்குது. 1 2 3 4 5 6 7 4 6 7 யா. ஸோ 16 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து இது எல்லாமே வந்து கூலர், இது வந்து பவர் சப்ளை, இது வந்து இங்கே பாருங்கள் ஈத்தர்நெட் கேபிள், இதுதான் ஈத்தர்நெட் போர்ட், இது ஃபைபர் சேனல் போர்ட். இது எல்லாமே நம்ம வந்து நெட்வொர்க் கனெக்ஷனுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். சர்வர்னால் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இல்லை. அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு சர்வருக்கு நெட்வொர்க் தேவை, ஸ்டோரேஜ் தேவை, அப்போ தான் நம்ம சர்வரை யூஸ் பண்ண முடியும். கேபிளிங், ஸ்விட்சு, ரவுட்டர், ஃபயர்வால் எவ்வளோ விஷயம் தேவைப்படுது. நான் அது என்னென்ன தேவைன்றதை நான் பின்னாடி கிளாஸில் எடுக்கிறேன். இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் இப்படி தான் இருக்கும். ஈத்தர்நெட் போர்ட்னா இப்படி தான் இருக்கும், ஃபைபர் சேனல் போர்ட்னா இப்படி தான் இருக்கும். இது கூட தான் நம்ம வந்து கேபிளிங் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரேர் வியூ. அண்ட் ஜஸ்ட் இது வந்து ஆஃப் பிளேட் சர்வர், ஃபுல் பிளேட் சர்வர். ஓகே, ஆஃப் பிளேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஆஃப் பிளேடில் வந்து எப்படி இருக்குன்னா அப் டு 16 பிளேட் சர்வர் இருக்குன்னு சொல்கிறாங்க. 16 ஸ்லாட் இருக்கும். 16 ஸ்லாட்டில் 16 பிளேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லில் வந்து 8 தான் போட முடியும். ஏன் ஃபுல்லில் 8 தான் போட முடியும்னா ஹை கான்ஃபிகரேஷன். நான் என்ன சொன்னேன், ஃபுல் பிளேட் சர்வர் வந்து ஹை கான்ஃபிகரேஷன் இருக்கும், டபுள் மடங்காக இருக்கும் கான்ஃபிகரேஷன். ஹாஃபை விட ஹைக்கு வந்து கான்ஃபிகரேஷன் அதிகமாக இருக்கும். நான் இப்போ எப்படி டிசைட் பண்ணுவேன், எனக்கு வந்து ஆஃப் பிளேடு வேணும் ஃபுல் பிளேடு வேணும்னு நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸ் பேஸ் பண்ணி எப்படின்னா, இப்போ வந்து எனக்கு ஹை கான்ஃபிகரேஷன் வேணும், நான் நிறைய ஸ்டோரேஜ் சேவ் பண்ண போகிறேன், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கணும், சர்வர்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பேக்டே ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ஹை கான்ஃபிகரேஷன் போவோம். ஸோ அந்த டைமில் ஹை கான்ஃபிகரேஷன் போக சொல்ல வந்து 8 பிளேடு தான் பண்ண முடியும். 8 பிளேடு தான் இருக்கும். 8 பிளேடு அப்படின்னா 8 சர்வர் தான் இருக்கும் அதில். ஓகே, அதுதான் இங்கே வந்து 16 8. ஓகே, அண்ட் இது வந்து இன்டகிரேட்டட் பவர் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பவர் சப்ளை இது ஒன்றும் இல்லை, இது 4 கீழே இருக்கு இல்லையா, இது வந்து பவர் இன்டகிரேட்டட் பவர் சப்ளை நாங்கள் காமிச்சோம் இல்லையா, அதே தான் இங்கே இருக்குது பாருங்கள். பவர் சப்ளை இப்போ நார்மலாக டிவிக்கே நீங்கள் எப்படி இப்படிலாம் பவர் சப்ளை கொடுப்பீங்க, ஒரு ஸ்விட்ச் இருக்கும், ஸ்விட்ச் மூலியமாக தானே பவர் சப்ளை. அதே மாதிரி தான் ஒரு சர்வருக்கும் ஒரு பவர் சப்ளை இருக்குது, அது கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஃபைன். இது ஹெச்பி ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றக்காக ஹெச்பியோட வியூவும் காமிச்சிட்டேன்.
டிஃப்ரென்ஸு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் பிளேடுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். காஸ்ட் எப்படி பேஸ் பண்ணியிருக்கோம்னா கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் கான்ஃபிகரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஹையர் காஸ்ட், லோயர் கான்ஃபிகரேஷன் இஸ் ஈக்குவல் டு லோயர் காஸ்ட். ஓகே, நான் இதில் ஒரு ஸ்லைடு உங்களுக்கு காமிக்கிறேன். காஸ்ட் 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 மேம் எஸ் சொல்லுங்கள். மேம் ஸ்கிரீன் தெரியல மேம். நீங்க அந்த வேர்ட்ல இருக்க PC4 ஃபைபர் சேனல் இது மட்டும் தான் ஷோ ஆகுது. பட் வாய்ஸ் கிளியரா இருக்கு. சீரியஸாக ஸ்க்ரீன் தெரியலையா? ஸ்கிரீன் ஷேரிங். எஸ் மேம். ரொம்ப இல்ல சின்னதா ஸ்க்ரீன் தெரியுது. தெரியுது, ஒண்ணுமே தெரியல. அவங்களுக்கு தெரியல நினைக்கிறேன், ஹேங் ஆயிருக்கு. தெரியுது மேம். ஓகே, ப்ளீஸ் நீங்கள் Bro, கொஞ்சம் நீங்க- செக் பண்ணுங்கள். உங்களுடைய லேப்டாப்போ இல்லை மொபைலில் பார்க்குறீங்களோ கொஞ்சம் செக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்குலாம் ஸ்க்ரீன் தெரியுது. ரீஜாயின் பண்ண சொல்லுங்க. ப்ரோ மீட்டிங்கை ரீஃப்ரெஷ் பண்ணுங்க, ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. Yeah. ஓகே, ஸோ பிளேட் சர்வரில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் எப்படி இருக்கும், என்னென்னலாம் கனெக்ட் ஆகிருக்கும்? நோ டவுட். நம்ம மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட் டாபிக்? ஓகே மேடம், மூவ் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் வந்து